ஆம், அன்பார்ந்த மாணவர்களே, நாம் இறுதியாக இந்த அலகுக்குள் பார்க்க இருப்பது ஒரு வித்திலை இருவித்திலை தாவரங்களுடைய வித்து முளைத்தல ஒப்புரு தொடர்பாக நாம் இறுதியாக பார்க்க இருக்கிறோம். அதற்காக ஒரு செயற்பாடு ஒன்றை செய்ய சொல்லி உங்களுக்கு தந்திருக்கிறாங்க. கவனிங்க. சுமார் 24 மணித்தியாலங்கள் நீரில் ஊற வைத்த போஞ்சி, சோளம் மற்றும் நெல் வித்துக்கள், 3 விதமான வித்துக்கள் எடுத்துக்கிட்டாம். 24 மணித்தியாலம் ஊற வைக்கட்டாம். என்னென்ன வித்துக்கள்? போஞ்சி, நெல், சோளம். ரைட்? போஞ்சி, சோளம் மற்றும் நெல், இந்த 3 விதமான வித்துக்களையும் எடுத்து 24 மணித்தியாலம் ஊற வைக்கட்டாம். ரைட்? 24 மணித்தியாலம் ஊற வைக்கட்டாம். ரைட்? அதுக்கு பின்னாடி அதை என்ன செய்யலாம் என்றால், அந்த 3 வித்துக்களையும் ஈரமான துணி ஒன்றுல சுத்தி 3 நாட்கள் வரை அந்த ஈரமான துணிக்குள்ளுக்கு வைக்கலாம். நாளொன்றுக்கு ஒரு தடவை மாத்திரம் சிறிதளவு தண்ணி ஊத்தட்டாம் அல்லது தெளிக்கட்டாம். 24 மணி நேரம் தண்ணியில ஊற வச்சிருக்கீங்க. அதை எடுத்து 3 நாளைக்கு ஒரு பஞ்சு ஒன்றுல அல்லது துணி ஒன்றுல சுத்தி வச்சிருக்கீங்க. ஒரு நாளைக்கு ஒருக்கா மட்டும் கொஞ்சம் அப்படி தண்ணிய தொளிச்சு விடட்டாம். போஞ்சி வித்து 2ஆக வெடிக்க முனையும் சந்தர்ப்பத்தில் ஒரு வித்திலுள்ள பருப்புகள் 2ஐயும் வேறாக்கி அவதானியுங்கள். இந்த போஞ்சி வித்து என்ன செய்யும்னா, தண்ணியில ஊற போட்டுக்கிறீங்க, பஞ்சில அல்லது துணியில சுத்தி வச்சிருக்கீங்க, போதுமான வெப்பநிலை இருக்குது, ஈரழிப்பு இருக்குது, வித்து முளைக்க ஆரம்பிக்கும். அப்ப போஞ்சி வித்து முளைக்கிற இடத்துல முதல்ல முளை அப்படி அந்த பருப்புகள் 2ம் வேறாகி வார நேரத்தில் அவங்க அந்த பருப்புகளை வேறாக்கி அவதானிக்கட்டாம். அது தெளிவா அவதானிக்கணும். பருப்பு வேறாகிற போது தெளிவா, இது உங்களுக்கு கீழே வீடியோ ஒன்று போடுற போல அந்த வீடியோ நீங்க பாருங்க. ரைட்? வித்து முளைத்தலுக்கான ஒரு பதிவு. அப்ப இந்த போஞ்சி வித்து 2 வித்திலைகளாக பிரிஞ்சு அது முளைக்கும் போது மற்ற வித்துக்கள் ஈரமான மண்ணை கொண்ட சாடியில் நாட்டுங்கள். சில நாட்களின் பின்னர் முளைக்கும் போஞ்சி வித்துக்களில் ஏனைய வித்துக்களிலும் பார்க்க வேறுபட்ட 2 இலைகளை காணலாம். அவை வித்தின் வித்திலைகள் ஆகும். அப்படின்னா நீங்க போஞ்சி வித்த மண்ணுக்குழுக்கு போட்டு நட்டுனீங்கன்னா அந்த மண்ணுக்கு வெளியான அந்த போஞ்சி வித்து அப்படி வரும். 2 பருப்புகளும் செப்பரேட் ஆகும். அது நடுவானதான் முளையம் வரும். அப்ப 2 பருப்புகளும் செப்பரேட் ஆகி வரதான் நம்ம 2 இரு வித்திலைகள் அப்படின்னு சொல்லுவோம். ரைட்? ஏனைய வித்துக்கள் அப்படி நடக்குமா பிள்ளைகள்? ஏனைய வித்துக்களை பொறுத்தவரை சோளம், நெல் இதை பொறுத்தவரை அது நிலத்துக்கு மேல வராது. இவ்வித்திலைகள் மண்ணின் மேற்பரப்பின் மேல் மட்டத்திற்கு கொண்டு வரப்படும். அதே நேரத்துல நெல் வித்துக்களில் அவ்வாறு வித்திலைகளுடன் கூடிய வித்துக்கள் மண்ணின் மேற்பரப்பின் மட்டத்திற்கு மேல் கொண்டு வரப்படுவதில்லை. கொண்டு வரப்படாதிருத்தலை அவதானியுங்கள். இதற்கு காரணம் நெல் வித்து முளைக்கும் போது வித்திலைகள் நிலமட்டத்துக்கு மேல் வரப்படாமையே காரணம். இப்ப இந்த படத்தை நீங்க பாத்தீங்கன்னா பிள்ளைகள் உங்களுக்கு தெளிவா விளங்குது பாருங்க. இது ஒரு வித்திலை, அதாவது ஒரு சோளம் அல்லது ஒரு நெல் அல்லது ஒரு தென்னை, கமுகு எல்லாமே இப்படித்தான். இது ஒரு வித்திலையை மாத்திரம் கொண்ட ஒரு வித்து. இந்த பக்கம் நம்ம பார்க்கிறோம் 2 வித்திலைகளை கொண்ட போஞ்சி, பயற்றை, பலா, வேம்பு, கடலை, 2 வித்திலைகளை கொண்ட வித்து. இது 2ஐயும் நீங்க நிலத்துக்குள்ள முளைக்கிறதுக்கு மாதிரி இப்படி போட்டு வச்சிருக்கீங்க. இந்த நெல் அல்லது சோளம் முளைக்கிற நிலத்துல இதுல பாத்தீங்கன்னா இதுல முளையம், அதாவது வேர் கீழ் நோக்கி போகுது, அதுல தண்டு மேல் நோக்கி வருது. வேர் கீழ் நோக்கி போகுது, தண்டு மேல், இந்த பாருங்க, வேர் அப்படியே கீழே வளர்ந்து கொண்டு போகுது, தண்டு மேல வளர்ந்து கொண்டு போகுது. வேர் நல்லா நிலத்துக்குள்ள ஆரம்பமாக வளருது, தண்டு இந்த மேல வந்துருச்சு. அந்த வேர் 40 வேர், இது வேர் இப்படி இதுக்குள்ள ஃபுல்லா இருக்குது. இந்த தண்டு இலைகள் எல்லாம் வளர்ந்து வந்துச்சு. வித்து எங்க இருக்குது?
நிலத்துக்குள்ளதான் இருக்கு. வித்து நிலத்துக்கு மேல வருமா? வராது. ஆனா இருவித்திலை தாவர வித்து, 2 வித்திலைகளை கொண்ட அந்த வித்து முளைக்கிற நேரத்தில் நீங்க பாத்தீங்கன்னா, இங்கேயும் நீங்க வித்த நிலத்துக்குள்ளதான் போட்டீங்க. வித்திலிருந்து இந்த முளையம் வர ஸ்டார்ட் பண்ணுது. முளையம் அப்படியே உள்ளுக்கு போயிட்டு முதல்ல வேர் தானே குள்ளல் வரும். அந்த வேர் நிலத்துக்குள்ளுக்கு மண் அப்படி பிடிச்சு பற்றி பிடிக்கிற நேரத்துல இந்த வித்து அப்படியே மேல வருது. பாருங்க, வித்து நிலத்துக்கு மேலால வருது. வேர் மண்ணுக்குள்ளுக்கு வளர வளர இந்த பெண்ட் ஒன்று பாருங்க, இந்த பெண்ட் ஒன்று அப்படி வளை ஒன்று போட்டு அந்த வித்து வந்து நிலத்தை விட்டு அப்படி மேலுக்கு வருது. வருது மேலுக்கு. அப்படி வந்து இந்த பாருங்க, இந்த 2 வித்திலைகளும் பிரியுது. இது ஒரு வித்திலை, இது ஒரு பரப்பு, இது ஒரு பரப்பு. 2 வித்திலைகள். அந்த 2 வித்திலைகளும் இருக்குது, பிரியுது. அதுக்குள்ளுக்கால புதிய முளையத்துல இருந்து புதிய இலையங்கள் வந்து அப்படி வளர்ந்து கொண்டு போக முடியாது. அப்ப ஒரு வித்திலை தாவரத்தின் வித்து நிலத்துக்கு உள்ளுக்கு இருந்துதான் முளைக்குது. இருவித்திலை தாவரத்தின் வித்து நிலத்தை விட்டு வெளியால வருது. அப்ப இது தரைக்கு உள்ளுக்கு இருக்குது, தரை கீழே இருந்து முளைக்குது, இது தரைக்கு மேல வந்து முளைக்குது. இதை தமிழர் சொல்ற தரை கீழ் முளைத்தல், தரை மேல் முளைத்தல். தரை கீழ் முளைத்தல், தரை மேல் முளைத்தல். ஒரு வித்திலை தாவரங்கள்ல வித்து, அதுல உள்ள வித்து முளைத்தல் முறை என்ன? தரை கீழ் முளைத்தல். இருவித்திலை தாவரங்கள்ல வித்து முளைத்தல் முறை என்ன? தரை மேல் முளைத்தல். ஓகே, இப்ப பாருங்கள், அடுத்த ஒப்படை எடுத்தாங்க. உங்கள் பாடசாலை தோட்டத்திலும் வீட்டு தோட்டத்திலும் காணப்படும் தாவரங்களை ஒரு வித்திலை தாவரங்கள், இருவித்திலை தாவரங்கள் என வகைப்படுத்தி அட்டவணைப்படுத்துங்கள். ஒரு வித்திலை தாவரங்களையும் இருவித்திலை தாவரங்களையும் உங்களை வகைப்படுத்தி ஒரு அட்டவணை ஒன்றோ போடட்டாம் இல்லை. இப்ப கவனிங்க, நாங்க ஒரு வித்திலை தாவரம், இருவித்திலை தாவரங்களை கொஞ்சம் வகைப்படுத்தி பார்ப்போம். சரி, உங்களுக்கு தெரியும் தானே ஒரு வித்திலை தாவரம், இருவித்திலை தாவரம் என்னன்னு சொல்லி ஒரு சார்ட் ஒன்று போடுங்க. ரைட், ஒரு சார்ட் ஒன்று. இது வந்து ஒரு வித்திலை தாவரம். முதல்ல ஒரு வித்திலை தாவரத்தை அடுத்ததான் நாங்கள் எழுதுவோம் இருவித்திலை தாவரம். அடுத்ததான் இருவித்திலை தாவரம். இப்ப இந்த ஒரு வித்திலை தாவரங்களுக்கு உதாரணம் என்ன சொல்லுவோம்? என்ன சொன்னோம்? இப்ப நெல், சோளம், கமுகு, தென்னை. நெல், சோளம், கமுகு, தென்னை. அது மாதிரி பனை, பேரிச்சை, மூங்கில், புல். இந்த மாதிரியான சில தாவரங்களை நாங்க ஒரு வித்திலை தாவரம் அப்படின்னு சொல்லுவோம். அதுல வித்துக்குள்ளுக்கு ஒரு வித்திலை தான் காணப்படும். இந்த பக்கம் நாங்க பார்க்க இரு வித்திலை தாவரம். வித்துக்குள்ளுக்கு 2 வித்திலைகள் காணப்படும். உதாரணம் என்ன சொல்லுவோம்? பயற்றம் வித்து, பயற்றை, போஞ்சி, கடலை, புளி, அகத்தி, ரைட். அது மாதிரி மா, பலா, வேம்பு எல்லாம் சொல்லலாம். எல்லாம் இருவித்திலை தாவர வித்துக்கள். ஓகே, இந்த சார்ட்டை தான் உங்களுக்கு போட சொல்லிருக்காங்க. இப்போ ஒரு வித்திலை தாவரங்கள், இருவித்திலை தாவரங்களுக்கான இந்த சார்ட்டை நாங்க போட்ட பின்னாடி இப்ப ஆரம்பத்திலே நாங்க படிச்சுக்கொண்டு வந்தோமா இல்லையா? முதல்ல வேரை பார்த்தோம். அதுல ஒரு வகையான வேர், நாரொரு வேர், இன்னொரு வகையான வேர், ஆணி வேர் கொண்ட தாவரங்கள் இருந்துச்சு. அப்புறம் தண்டை பார்த்தோம். தண்டுல கிளைகள் கொண்ட தாவரம் இருந்துச்சு, கிளைகள் அட்ட தாவரம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இலைய பார்த்தோம். இலையில வளையுறு நரம்பமைப்பு கொண்ட தாவர இலை இருந்துச்சு, சமாந்தர நரம்பமைப்பு கொண்ட தாவர இலை இருந்துச்சு. அதுக்கப்புறம் பூவுக்கு வந்தோம். அதுக்கப்புறம் வித்துக்களுக்கு வந்தோம். இப்படி ஒவ்வொரு பகுதியா பார்த்துட்டு வர நேரத்துல பிள்ளைகள் இந்த இருவித்திலை ஒரு வித்திலை தாவரம் என்ற இந்த 2 வேறுபாடுகளும் தெளிவான அந்த தாவர பகுதிகள் 5 பகுதிகளையும் அது வேறுபாட்டை காட்டும். இப்ப அந்த வேறுபாட்டை தான் பிள்ளைகள் இங்க உங்களுக்கு ஒரு சார்ட்டா தந்துருக்காங்க. இந்த அட்டவணையை நீங்க பார்க்கலாம். 5 தாவர பகுதிகள், தாவரத்தில் உள்ள முக்கியமான 5 பகுதி.
முக்கியமான 3 பகுதி கேட்டா வேர் தண்டு இலை சொல்லணும். 5 பகுதி கேட்டா வேர் தண்டு இலையோட பூவையும் வித்தையும் சேர்த்து சொல்லணும். இப்ப இந்த வேர் எடுத்துக்கொள்வோம். ஒரு வித்திலை தாவரத்துல வேர் என்ன மாதிரி இருக்குது, இருவித்திலை தாவரத்துல வேர் என்ன மாதிரி இருக்குது. அப்ப இந்த ஒரு வித்திலை தாவரம் இருவித்திலை தாவரமும் வேர்ல தெளிவான வேறுபாட்டை காட்டுது. அது மாதிரி தண்டுலையும் தெளிவான வேறுபாட்டை காட்டுது, இலையிலையும் தெளிவான வேறுபாட்டை காட்டுது, பூவிலையும் தெளிவான வேறுபாட்டை காட்டுது, வித்திலையும் தெளிவான வேறுபாட்டை காட்டுது. அப்ப இந்த 5 பகுதிகளையும் அது காட்டுகின்ற வேறுபாடுகளை நம்ம இப்ப பார்க்கிறோம். முதலாவது கவனிங்க, ஒரு வித்திலை தாவரம் 4 வேர் தொகுதியை கொண்டு காணப்பட்டுச்சு. அது எங்களுக்கு நல்ல கிளியர் தெரியும். 4 வேர், தும்பு மாதிரி வேர், நெல்லுல தென்னை மரத்தில் இருக்கிற வேர் இல்லையா, 4 வேர் அப்படின்னு சொல்றோம். அது மாதிரி அடுத்தது இருவித்திலை தாவரத்தில் என்ன வேர் தொகுதி, ஆணி வேர் தொகுதி, நிலையாக கீழ்நோக்கி நிலை குத்தாக கீழ்நோக்கி போற வேரோட ஆணி வேர் தொகுதி அப்படின்னு சொல்லி நம்ம சொன்னோம். அது தெளிவான வேறுபாடு. இரண்டாவது தண்டுல உள்ள வேறுபாடு என்ன, ஒரு வித்திலை தாவர தண்டு கிளைகள் அற்றது, இருவித்திலை தாவர தண்டு கிளைகள் கொண்டது. இலையில உள்ள வேறுபாடு என்ன, ஒரு வித்திலை தாவர இலை சமாந்தர நரம்பு கொண்டது, இருவித்திலை தாவர இலை வளைவு நரம்பு கொண்டது. பூவுல உள்ள வேறுபாடு இதை நம்ம இன்னும் பார்க்கல. இப்ப அதை கொஞ்சம் நான் உங்களுக்கு தெளிவா சொல்றேன். பூக்கள் எடுத்துக்கொண்டார்கள், பூக்களை நம்ம எப்படி வகைப்படுத்துறோம்னா அந்த பூக்கள்ல காணப்படுகின்ற இதழ்களின் எண்ணிக்கைக்கு ஏற்ப வகைப்படுத்துறோம். இதழ்களின் எண்ணிக்கைக்கு ஏற்ப நாங்க வகைப்படுத்துறோம். அது ஒன்று கவனிங்க, பூ இதழ்கள் 3 இதழ்களாகவோ 3 மடங்கு இதழ்களாகவோ காணப்பட்டால் நம்ம அதை சொல்றோம் என்னண்டு, 3 அல்லது 3 மடங்குகளாக காணப்பட்டால் நாங்க அதை சொல்றோம் முப்பாத்துள்ள பூ. அந்த சொல் இங்க தரையில்லாட்டியும் நீங்க புரிஞ்சு கொள்ளுங்க, முப்பாத்துள்ள பூ அப்படின்னு சொல்றது. முப்பாத்து சொல்றது என்ன, முப்பாத்துண்டா பூவுண்ட இதழ்கள் 3ஆக இருக்கும் அல்லது 3 மடங்காக, 6, 9, 12 3 மடங்காக இருக்கும். அப்ப 3 அல்லது 3 மடங்காக இருந்தால் அது நம்ம முப்பாத்துள்ள பூக்கள் சொல்லுவோம். அது மாதிரி சில பூக்களை நீங்க பார்க்கலாம் பிள்ளைகள், அதன் இதழ்கள் 4 அல்லது 5 அல்லது அவற்றின் மடங்கு. அப்படின்னா 4 இருக்கும் அல்லது 8, 12 இப்படி 4 மடங்காக இருக்கும். 5 இருக்கும் அல்லது 5 மடங்காக இருக்கும். அப்ப 4 அல்லது 4 மடங்காக இருந்தால் நம்ம சொல்றது நாட்பாத்து அப்படின்னு சொல்றோம். நாட்பாத்துன்னு சொல்லுவோம். 5 அல்லது 5 மடங்கா இருந்தா அது நம்ம ஐம்பாத்து அப்படின்னு சொல்லுவோம். அப்ப ஒரு வித்திலை தாவரங்களை பொறுத்தவரையில அதுல உள்ள பூக்கள் 3 இதழ் அல்லது 3 மடங்களா இருக்கு. அவ முப்பாத்துள்ள பூக்கள் சொல்லுவோம். இருவித்திலை தாவரங்கள் பொறுத்தவரை அது 4 இதழ் அல்லது 4 மடங்கு, அப்ப நாட்பாத்து. 5 இதழ் அல்லது 5 மடங்கு, அப்ப ஐம்பாத்து. செவரத்தை பொறுத்தவரை 5 இதழ் இருக்குது, அப்ப ஐம்பாத்துள்ள பூன்னு சொல்லுவோம். அது மாதிரி தென்னம்பூவை பாத்தீங்கன்னா தென்னம்பூல 3 தான் இருக்கும். தென்னை மரத்தடியில் நீங்க போயிட்டு பாருங்க, சின்ன சின்னதா பூ விழுந்திருக்கும். அது ஆண் பூக்கள் தான் விழுறது. அப்ப அந்த பூல நீங்க பாத்தீங்கன்னா அது 3 இதழ்கள் இருக்கும். அப்ப 3 இதழ்கள் கொண்டது ஒரு வித்திலை தாவரத்தின் பூ. 4 அல்லது 4 மடங்கு, 5 அல்லது 5 மடங்கு கொண்டது இருவித்திலை தாவர பூ. அந்த பூண்ட வேறுபாட்டை வேறுவா சொல்லியிருக்கிறோம். அடுத்தது வித்தை நாங்க பார்த்துக்கோம் இல்லையா. தனியொரு வித்திலை மாத்திரம் காணப்படும் ஒரு வித்திலை தாவரங்கள்ல, 2 வித்திலைகள் காணப்படும் இருவித்திலை தாவரங்கள். அப்ப இந்த 5 பகுதிகளையும் நீங்க சேர்த்து இதை நீங்க கிளியரா விளைக்கணும். ஒரு வித்திலை தாவரங்களுக்கும் இருவித்திலை தாவரங்களுக்கும் இடையிலான 5 வேறுபாடுகள் தருகின்ற ஒரு கேள்வி கேட்டா நீங்க உங்களால் தாவரத்தில் உள்ள பிரதான பகுதி 5 சிந்தனைக்கு கவனத்தை கொண்டு வரணும். வேர், தண்டு, இலை, பூ, வித்து. வேர்ல உள்ள வேறுபாடு என்ன, தண்டில் உள்ள வேறுபாடு என்ன, இலையில உள்ள வேறுபாடு என்ன, பூவில் உள்ள வேறுபாடு என்ன, வித்தில் உள்ள வேறுபாடு. இந்த 5 ஞாபகம் வச்சு கொண்டு எழுதினீங்க சொன்னா இந்த ஒரு வித்திலை தாவரங்கள் உள்ள 5 வேறுபாடுகளை உங்களால சொல்ல முடியும். இங்க ஒரு உதாரணத்துக்கு காட்டுறாங்க. ஒரு வித்திலை தாவரம் வேர் எப்படி இருக்குது, தண்டு எப்படி இருக்குது, இலை எப்படி இருக்குது, பூ எப்படி இருக்கு, அவ்வளவுதான் காட்டுறாங்க. இருவித்திலை தாவரம் வேர், தண்டு கிளை கொண்ட தண்டு, இலை வளைவு, பூ 5 இதழ்கள் கொண்ட பூவா காட்டுறாங்க. உதாரணத்துக்கு 2 காட்டுறாங்க. அடுத்து ஒரு வித்திலை இருவித்திலை தாவரங்கள் பிரதான இயல்புகள். நம்ம இப்ப பார்த்த இந்த பிரதான இயல்புகளை உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. உங்களால் அவதானிக்கப்பட்ட
ஒரு வித்திலை மற்றும் இரு வித்திலை தாவரங்களின் பிரதான இயல்புகளில் காணப்படும் வேறுபாடுகள் எடுத்து காட்டுவதற்காக சிந்தனை குறிப்பொன்றை சிந்தனை குறிப்பொன்றை செய்யட்டாம் உங்களுக்கு. ஓகே, அடுத்த நாங்க பார்க்கிறோம். நீங்கள் தாவர உலகின் அங்கத்தோடு உருவவியல் ரீதியாக வெளிக்காட்டப்படும் மிக பரந்த பல்வகையை அவதானித்து கற்பதன் வாயிலாக அது தொடர்பான பரந்த அறிவை பெற்றிருப்பீர்கள். நீங்கள் தயாரித்த வழிகள புத்தகமானது தாவர பல்வகையை தெளிவாக எடுத்து காட்டும் சிறு கையேடு என்பதில் எந்த ஐயோம் இல்லை. இப்ப நீங்க இந்த சிந்தனை குறிப்பு ஏற்கனவே இலை இந்த வடிவத்தை ஒட்டுவீங்க இல்லையா, அது மாதிரி இலை சதைக்கரைச்சான் எல்லாம் புத்தகத்துக்குள்ள வச்சு இந்த மாதிரி செஞ்சீங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து நீங்க தொகுத்தெடுத்த ஒரு வெளிக்கள பதிவு உண்மையில தாவர உலகத்துக்குள்ள இருக்கிற விடயங்கள் அடங்கிய ஒரு சின்ன குறிப்பேடு, சின்ன நோட் புக் ஒன்று மாதிரி அந்த மாதிரி எல்லாம் செய்யணும். பிள்ளை வெறுமனே புத்தக பூச்சிகளா புத்தகத்தோட உள்ளதில் இருக்கக்கூடாது, வெளியில தேடணும், இணையதளத்துல தேடணும். இப்ப நாங்க இந்த பாடத்துக்குள்ள நிறைய வீடியோ பதிவுல தரம் இல்லையா, அதுல தேடுங்க, அதுல ஆய்வு செய்யுங்க. ஓகே, இப்ப நீங்க இந்த தாவர பல்வகைமை தொடர்பாக அறிஞ்சிருக்கிறீங்க. இப்ப தாவர பல்வகைமை என்ன? தாவரம், அதனுடைய பகுதிகள், அதனுடைய இயல்பு, அதனுடைய தொழிற்பாடுகள் என்ன மாதிரி காணப்படுதுன்ற ஒரு பூரணமான அல்லது பூரத்துல ஒரு பகுதியான ஒரு அறிவு உங்களுக்கு இப்ப கிடைச்சிருக்குன்னு நாங்க நம்புறோம். ஓகே, அடுத்ததாக சிறு குறிப்பு தந்துட்டு சில கேள்விகளை உங்களுக்கு தந்துட்டாங்க. இந்த கேள்விகளை நாங்க இப்ப பார்த்து இந்த யூனிட்டை முடிக்க போறோம். இந்த யூனிட் முடிஞ்ச பின்னாடி இது போன்று இன்னும் விளக்கங்களோட ஏனைய அலகுகளை நீங்க படிக்கணுமா இருந்தால் எங்களோட மொபைல் ஆப்பை நீங்க உங்களோட போன்ல டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கொண்டு அதுக்குள்ள நீங்க வந்தீங்கன்னா சிறியதொரு கட்டணத்துக்காக உங்களுக்கு நாங்க அந்த மொபைல் ஆப்புக்குள்ளால இந்த பாடத்தின் தொடர்ச்சியை நாங்க உங்களுக்கு தருவோம். அந்த ஆப்புக்குள்ள நீங்க வந்தீங்கன்னா பிள்ளைகள், இது இப்ப நீங்க யூடியூப்ல இந்த வீடியோ பார்த்தால் இந்த வீடியோ மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும். ஆனா நீங்க மொபைல் ஆப்புக்குள்ள வந்தீங்கன்னா உங்களுக்கு 5 விதமான விஷயங்கள் ஸ்ரீலங்கால வேற எங்கேயும் அப்படி கிடையாது. 5 விதமான அடிப்படைகளோட எங்களோட இந்த மொபைல் ஆப் ஹோம் ஸ்கூல் ரெடி ஆகி கொண்டு இருக்குது. ஒன்று நாங்க படிப்பித்தார இந்த விளக்க வீடியோ, ஸ்மார்ட் போர்டு நாங்க படிப்பிக்கிற வீடியோ. ரெண்டாவது அதுக்குரிய கிராஃபிக் வீடியோ, யூடியூப்ல இருக்கக்கூடிய மேலதிக வீடியோக்கள். மூன்றாவது அதுக்குரிய அசைன்மெண்ட், உங்களுக்கு இந்த டியூட் ஒன்று காட்டணும், அதை நீங்க உங்களுக்கு ஆப்புக்குள்ள நீங்க டவுன்லோட் பண்ணீங்க, டியூட்டை செஞ்சு எங்களுக்கு சப்மிட் பண்ணுங்க, நாங்க அதை கரெக்ஷன் பண்ணி உங்களுக்கு மார்க்ஸ் அனுப்புவோம். அந்த மார்க்ஸ் நீங்க எடுக்கிறத பொறுத்து உங்களுக்கு அடுத்த பாடத்தை பை பண்ற நேரத்துல கட்டணத்துல உங்களுக்கு கழிவுகள் வழங்கப்படும். நாலாவது ஆன்லைன் பிராக்டிஸ் பண்ண கேள்விகள் ஆன்லைன்லயே பிராக்டிஸ் பண்ணக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். செல்ஃபா நீங்க படிக்கிறதுக்கு மிக முக்கியமானது ஆன்லைன் பிராக்டிஸ். நாலாவது டவுட் கிளியரன்ஸ் ஃபோரம். நீங்க 24 மணித்தியாலமும் 7 நாளும் வருஷத்துல 365 நாளும் உங்களுக்கு பாடத்தை படிச்சு கொண்டு போற நேரத்துல வர டவுட் என்னவோ அதை நீங்க போட்டோ வடிவிலையோ இமேஜ் வடிவிலையோ அதை நீங்க எழுத்து வடிவிலையோ அதை நீங்க ஆடியோ பதிவாகவோ அந்த டவுட்டை நீங்க கேட்கலாம். வீட்டுல இருந்து டவுட்டை கேட்பீங்க, சேர்மார் வீட்டில இருந்து உங்களோட டவுட்டை கிளியர் பண்ணுவாங்க. இந்த 5 அடிப்படை அம்சங்களோட தயாராகி இருக்கிற ஒரே ஒரு ஆப் அல்ஹம்துலில்லாஹ் எங்களோட அல் இஹ்லாஸ் ஹோம் ஸ்கூல் ஆப் தான். அப்ப இதுக்குள்ள நீங்க படிக்கிறதுக்காக வரணுமா இருந்தா அந்த அந்த ஆப்பை நீங்க டவுன்லோட் பண்ணி அதுல ரெஜிஸ்டர் பண்ணி லொகின் ஆகி எங்களோட பாடத்தை நீங்க பை பண்ணி கொண்டு அதுக்குள்ள படிக்கலாம். அது தொடர்பான சகல விளக்கங்களையும் உங்களுக்கு அந்த அங்க வழங்கப்பட்டிருக்கின்ற தொலைபேசி இலக்கங்களூடாக நீங்க அதை தெரிஞ்சு கொள்ளுங்கள். ஓகே, இப்ப இந்த கேள்விகள் நாங்க போகலாம். மாணவர் குழு ஒன்று களப்பயணம் ஒன்றை மேற்கொண்ட போது அடர்த்தியான காலங்களில் இனங்கண்ட தாவர வகைகள் சிலவற்றையும் அவற்றின் எண்ணிக்கையும் உள்ளடக்கிய அட்டவணை ஒன்று கீழே தரப்பட்டுள்ளது. மாணவர்கள் குழு ஒன்று களப்பயணம் போறாங்க. அதுல தாவரத்தின் பெயர் அதன் எண்ணிக்கை, கித்துள் தாவரம் 2, மரமுந்திர் தாவரம் 3, நாவல் மரம் 4, அடம்பன் கொடி 4, கரும்பு 2, மடுப்பனை 1, புளிய மரம் 10, தொட்டாச்சிறுமி 12. இந்த எண்ணிக்கையில இந்த தாவரங்கள் அங்க அவதானிக்கப்பட்டிருக்கு, தரப்பட்டிருக்கு. இல்ல என்ன கேட்கிறாங்கன்னா பாருங்க, முதலாவது இங்கு தரப்பட்டுள்ள தரவுகளை வரைபொன்றில் காட்டுங்கள். ஒரு கிராஃப் ஒன்று வரையிட்டாங்க. எப்படி கிராஃப் வரைய போறீங்க? ஒரு பக்கம் நம்பர் எடுங்க, ஒரு பக்கம் தாவரத்தை எடுங்க. இப்போ உதாரணமா இங்க நீங்க நம்பர் எடுத்தீங்கன்னு சொல்லிட்டோம்னா இது நம்பர் எடுத்தீங்கன்னா இங்க தாவரத்தை எடுங்க. இது தாவரங்கள், இது எண்ணிக்கை. ஒன்னொன்றுக்கு பாக்ஸ் போடுங்க. ரைட், எத்தனை 2ல இருந்து வருது, 1ல இருந்து வருது இல்லையா? இப்போ 1 2 3 4 5 6 7 8 9 10 12 வருது. அப்ப 11 12 இந்த மாதிரி எடுக்குது. எடுத்து நீங்க சலாகை வரைக்கும் மாதிரி காட்டலாம். உங்களுக்கு
ரைட்? விரும்பின மாதிரி உங்களுக்கு வரையப்ப காட்டல. இப்போ நீங்க என்ன செய்யலாம், வந்து பாருங்க கித்துல் மரம். இப்போ இந்த இடத்துல கித்துல் அப்படின்னு இப்படி எழுதுங்க. கித்துல் கித்துல் எத்தனை? இது 1 2. கித்துல் 2 தானே வரும். இதுக்கு இப்படி ஒரு 2 ஒரு பாக்ஸ் வந்து போடுங்க. 2 கித்துல். அடுத்து என்ன? மரம் முந்திரிகை. அப்ப அடுத்த இங்க எழுதுங்க மரம் முந்திரிகை. அதுல எத்தனை? 3. அப்ப இது 3 கூடு. அப்ப அதுக்கு நேரா 3. அதுக்கப்புறம் என்ன? நாவல் மரம். அப்ப இங்க நாவல் மரம். அதுல 4. இப்படி 4. இப்படி கிராஃப் முழுமைப்படுத்தினீங்கன்னா இந்த மாதிரி நீங்க செஞ்சு முடிச்சுக்கிறீங்க. இரண்டாவது, இக்காட்டில் காணப்படக்கூடிய 3 விதமான தாவரங்கள் இருக்கிறாங்க. நலிந்த தண்டு தாவரம் உண்டு. நலிந்த தண்டுன்னா என்னது? தண்டு வந்து ரொம்ப நலிந்ததா இருக்கும், பிடிச்சா பிஞ்சு வர மாதிரி இருக்கும். என்ன உதாரணம்? அடம்பன் கொடி. நலிந்த தண்டை கொண்டது என்னது? அடம்பன் கொடி. ரைட்? நலிந்த தண்டு அடம்பன் கொடி. ரைட்? அடம்பன் கொடி. கிளை கொள்ளா தாவரம் உண்டு. கிளை கொண்டது கிளை கொள்ளாது நம்ம பார்க்கிறது வந்து பூக்கும் தாவரத்துக்குள்ள. அதனால ஞாபகம், பூக்கும் தாவரத்துக்குள்ளதான் கிளை கொண்ட கிளை கொள்ளாதுன்றது வரும். பூக்காத தாவரத்தை அது கிளையிடக்கூடாது. சத்தனமில்லால் கிளை கொள்ளாத தாவரம் உண்டு. கித்துள். அந்த கித்துள் எழுதலாம். அல்லது என்ன எழுதலாம்? கரும்பு எழுதலாம். மடுப்பனை எழுதக்கூடாது. ஏன்னா அது பூக்கும் தாவரம் இல்லையே, அவன் மடுப்பனை எழுதக்கூடாது. சரி, அடுத்தது கிளை கொள்ளாத பூக்காத தாவரம் உண்டு. அப்ப பூக்காத தாவரம் ஒன்றுக்குத்தான் நீங்க மடுப்பனை கொடுக்கணும். மடுப்பனை பூக்குறே இல்ல, பூக்காத தாவரம் நாங்க கேள்விப்பட்டோம். 3வது கேள்வி. அடுத்த கேள்வி போகலாம். 4 வேர் தொகுதியை கொண்ட தாவரம். கித்துளை கொடுக்கலாம், கரும்பு கொடுக்கலாம். கூட்டிலைகளை கொண்ட தாவரம். கூட்டிலை எதுல கூட்டிலை இருக்குது பாருங்க. புளி இல்லையா? புளியவிலை கூட்டிலை கொண்ட தாவரம். அடுத்தது என்ன? நாருள்ள சுற்றுக்கணியம் உள்ள தாவரம் உண்டு. நாருள்ள சுற்றுக்கணியம் உள்ள தாவரம். நார்த்தன்மையான சுற்றுக்கணியத்தை கொண்டது எது? கித்துள் இல்லையா? கித்துள் மரத்துல காய்க்கிற காய்கள் வந்து நாருள்ள சுற்றுக்கணியமாக காணப்படும். அடுத்தது பார்ப்போம், வேர்ச்சிறுகணுக்களை கொண்ட தாவரம் உண்டு. வேர்ச்சிறுகணுக்கள் எங்க இருக்குது? தொட்டாட்சியில வேர்ச்சிறுகணுக்கள் காணப்படுது. அந்த கேள்வியை நாங்க முடிச்சிட்டோம். அடுத்தது, மேலே குறிப்பிட்ட தாவரங்களுள் ஒரு வித்திலை தாவரம் ஒன்றையும் இருவித்திலை தாவரம் ஒன்றையும் பெயரிடுங்கள். ஒரு வித்திலை என்ன? கித்துள். இருவித்திலை என்ன? புளி. நீங்கள் பெயரிட்ட இரு தாவரங்களினதும் வேர், தண்டு, கிளை, இலை, நரம்பமைப்பு, பூவின் அமைப்பு, வித்திலை எண்ணிக்கை போன்ற வெற்றுக்கிடையிலான ஒவ்வொரு வேறுபாடு வீதம் அட்டவணைப்படுத்துது. அதாவது ஒரு வித்திலை தாவரத்துக்கும் இருவித்திலை தாவரத்துக்கும் இடையிலான வேறுபாடுகள் நாங்க பார்த்தோமே, அந்த 5 அம்சங்கள்: வேர், தண்டு, இலை, பூ, வித்து. இந்த 5 உள்ள வேறுபாடுகளை அந்த சார்ட்டை நீங்க அப்படியே இங்க கொடுத்தீங்கன்னா ஓகே, இந்த பாடம் முடிச்சுட்டோம். ரைட்? அடுத்தது நிலைமை. நிலைமன்ற பாடத்தை இதே மாதிரி அல்லது இன்னும் சிறப்பாக இந்த பாடத்தை நீங்க படிச்சு கொண்டதுக்கு எங்களோட மொபைல் ஆப்புக்குள்ள நீங்க ரிஜிஸ்டர் பண்ணிக்கொண்டு பேமெண்ட்ஸ் கட்டணம் செலுத்தி கொண்டு அங்கு வரும்போது நீங்க இந்த அனைத்து பாடங்களையும் மிக தெளிவான முறையில நீங்க கற்றுக்கொள்ள முடியும். ஓகே, இதோட நாங்க இந்த முதலாவது யூனிட்டை முடிக்கிறோம்.